பினாங்கு துன் டாக்டர் லிம் சாங் யூ நெடுஞ்சாலையில் சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ்காரர் ஒருவரை மோத முயன்ற வேன் ஓட்டுநரை போலீசார் துரத்தி பிடித்தனர். சுமார் 5 கிலோமீட்டர் அந்த வேனை துரத்தி சென்று அதன் டயரில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அந்த வேன் சாலையோரத்தில் கவிழ்ந்ததைத் தொடர்ந்து 36 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டான். போக்குவரத்து போலீஸ் கிளையைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் இன்று காலை 8 மணி அளவில் வர்த்தக சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பினாங்கு பாராட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் கமருல் ரிசால் ஜெனால் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் போது அந்த சந்தேக பேர்வழி ஓட்டிச் சென்ற வேன் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வேனில் மோதியது. அந்த ஆடவன் வாகனம் ஓட்டும் லைசன்ஸை கொண்டிருக்கவில்லை என்பதோடு மெத்தபெத்தமைன் போதைப்பொருளை பயன்படுத்தி இருப்பதும் அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்ததாக அவர் கூறினார். கொலை செய்ய முயன்றது மற்றும் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் தண்டனை சட்டம் 307வது விதியின் கீழ் அந்த ஆடவன் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.